இன்னைக்கு நிஃப்டி 152 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.83% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அதானி போர்ட்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா ஹிண்டல்கோ, பிபிசிஎல், டைட்டன், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 22 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.06% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா ஏயு பேங்க், பிஎன்பி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் பேங்க் அண்ட் ஆர்பிஎல் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 456 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.74% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ரெண்டாவது நாளான இன்னைக்கும் மார்க்கெட் ரொம்பவே நெகட்டிவா ரியாக்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸ்ல நல்ல ரேலியான எல்லா ஸ்டாக்ஸ்லயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால தான் இந்த மார்க்கெட் நெகட்டிவா ரியாக்ட் ஆகிறதுக்கான ரீசன். முக்கியமா ஐஆர்சிடிசி எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமா மேலே இருந்தோ அவ்வளவுக்கு எவ்வளோ வேகமா கீழேயும் இறங்குது. அண்ட் இதோட ஸ்பிளிட் டேட் வந்து October 29 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு எஃப்ஐஐ வந்து கிட்டத்தட்ட 1843 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஐ 1680 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு முக்கியமான ரீசன். எஃப்ஐஐ இருக்கட்டும், டிஐஐ இருக்கட்டும், ரெண்டு பேருமே செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி. அதனால சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலுமே அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் ரியாக்ட் ஆயிருக்கு. மொத்த மார்க்கெட்டுமே நெகட்டிவாக ரியாக்ட் ஆனதுனால. என்டிபிசி பவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாங்கிற கம்பெனியில் 5% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போகிறதா நியூஸஸ் வந்தது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.27% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கோல் இந்தியாவுக்கு சென்ட்ரம் புரோக்கிங் லாங் டேர்ம் பை ரேட்டிங்கா ₹252 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ₹252 டார்கெட் பீரியட் என்ன சொல்றாங்கன்னா 1 yearன்னு சொல்றாங்க. அண்ட் கோல் இந்தியா சைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பவர் செக்டாருக்கு கோல் சப்ளையை ப்ரையாரிட்டியா கொடுக்கறதாவும் அண்ட் நான் பவர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெம்பரரியா எல்லா பவர்ஸ்லையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதாவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி கிட்ட இருந்து October 11 வந்து 69 ப்ராஜெக்ட்ஸுக்கு கோல் தேவைப்படுங்கிற மாதிரியும் இப்போ வந்து 58 அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு கோல் இந்தியா 2.17% நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. விகாஸ் லைஃப் கேர் இந்த ஸ்டாக்கை பத்தி நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். இவங்க வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டர்னுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனால நேத்தும் அப்பர் சர்க்கியூட், இன்னைக்கும் 3.9% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட்டோட க்ளோஸ் ஆயிருந்தது. சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாக் பத்தி நேத்துமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து 7 lakh ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்கித் ஜெயின் 3 lakh ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாபுலால் பத்ரி பிரசாத் வந்து 4 லட்சம் ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. அண்ட் பெல்லுவியூ 3 லட்சம் ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையும் செல்னால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.7% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. எல்டி ஃபுட்ஸ் 29 நடக்க போற அவங்களோட போர்ட் மீட்டிங்ல இந்த செப்டம்பர் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டை பற்றியும் அண்ட் டிவிடெண்ட் பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி டிவிடெண்ட் கொடுத்தா அதோட ரெக்கார்ட் டேட் வந்து November 10ன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.86%ல க்ளோஸ் ஆயிருந்தது. என்பிசிசிங்கிற கம்பெனிக்கு கண்டினியூஸா ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னா, ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். இதோட ஒர்த்து வந்து 12.4 crore. இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லிட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்காக உள்ள ப்ராஜெக்ட். இதுக்கான ஒர்த்து வந்து 7.9 crore. அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஹரியானால phase 3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான ப்ராஜெக்ட். இதுக்கான ஒர்த்து வந்து 285 crore. பட் இது பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலும் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவா ரியாக்ட் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.4% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மெயின் அண்ட் பியரிங் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 29.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ₹2 பெர் ஈக்விட்டி ஷேர்னு. அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட் வந்து October 28ன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 6.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஐடிபிஐயோட ஸ்டேக்கை செல் பண்ண போறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பொட்டன்ஷியல் பையரை வந்து தேடிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா டெலி சர்வீசஸ் ஸ்மார்ட் இன்டர்நெட்கான ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பிஸ்னஸ்க்கான இன்டர்நெட்ல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட்டையும் க்ளோஸ் ஆயிருது.
ரெலிக் டெக்னாலஜிஸ் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டோட்டல் இன்கம் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 46% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 58% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கோட சேம் வேல்யூவில் க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியாவோட லீடிங் டிராவல் அண்ட் டிராவல் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற தாமஸ் குக்குங்கிற கம்பெனி கோவாவில் ஒரு புது ஆஃபீஸ் திறந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான ஆஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பிஎல் காஷ்யப் அண்ட் சன்ஸ்க்கு 62 கோடிக்கு ஹரியானால சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜாக்சன் பால் ஃபார்மாசூட்டிக்கல் அவங்களோட டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ₹4 பெர் ஈக்விட்டி ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு ஜி அண்ட் ஜோனி மெர்ஜர் பற்றி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த மெர்ஜர்னால எல்ஐசி வந்து ரொம்பவே ஹாப்பி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்கோக்கும் ஜிக்கும் இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த மெர்ஜருக்கு எல்ஐசி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ். இதனால இன்னைக்கு 3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. சைனா வந்து சில யூரியா, சல்பேட் அண்ட் பாஸ்பேட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 30% ஆஃப் ஷேர் வந்து சைனா கையில் தான் இருக்குது. அண்ட் அதிகமாக சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரின்னு பார்த்தா இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஏஷியா. ஸோ இப்படி இந்த ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸுங்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸுங்கிறது நம்மளோட ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கான தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் இன்னும் சில ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் இந்த தீபக் ஃபெர்டிலைசர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க QIB சொல்லியா. இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹422 பெர் ஈக்விட்டி ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த 3.3% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அத்தூம் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 89% டிக்ரீஸ் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல ஸ்பிளிட் நடந்தது. ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 ஸ்பிளிட் பண்ணாங்க. இதனால தான் 1800ல இருந்து 186க்கு இன்னைக்கு டிக்ரீஸ் ஆனது ஷேர் ப்ரைஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரீட்டு குமார் ஃபார்மோட ரித்திகா பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் 52% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் அக்யூசியேஷன் வந்து இதோட பேரண்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவ் நியூஸ். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. IPCA லேபரேட்டரிஸ் அவங்களோட போர்ட் மீட்டிங்கை November 13ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் அண்ட் டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து 1:2 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் 2 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.4% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஹனிவெல் ஆட்டோமேஷனுக்கு 496 crore ஒர்த்தபிள் பெங்களூர் சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.73% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தா பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் IBOல ₹175 வந்தவங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் கூட முடியலை, அதுக்குள்ள ஷார்டஸ்ட் பீரியட்ல 1000 தொட்டாங்க. ஸோ கண்டிப்பாக IBO கிடைச்சவங்க எல்லாத்துக்குமே ஜாக் பாட்னே சொல்லலாம். ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் அண்ட் ஷாப்பர் ஸ்டாப் அண்ட் சொனாட்டா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் TCNS கிளாத்திங்ஸ். FIA அண்ட் DIAயோட செல்லிங் டேட்டாவை பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.